ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு அன்பிளான் ட்ரிப்புங்க. ஒரு ஃபுஜேரா டிரைவ், அப்புறம் அபுதாபியில் போய் பிள்ளைங்கள பார்த்துட்டு வந்தோம். ஸோ மார்னிங் எந்திரிச்சு ஒரு உப்புமா கிண்டி சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். மார்னிங் 8 o'clock கிளம்பிட்டதுனால டிரைவ் நல்லா இருந்துச்சு. நல்ல பிரைட் சன்னில் வெதரும் நார்மலாக இருந்துச்சு. ஏன்னா மதியானம்னா ஹாட்டாக இருக்கும். இது மார்னிங்கிறதுனால ப்ளசண்ட்டாக இருந்துச்சு டிரைவு. ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் ஃபுஜேரா ரீச் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு ½ an hour ஃபுஜேராவில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் அபுதாபிக்கு கிளம்பிட்டோம். அலைன்லேருந்து ஃபுஜேரா வந்து ஒரு 160 to 180 கிலோமீட்டர் இருக்கும். ட்ராவல் பண்ணி வந்தோம். சரி, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அபுதாபிக்கு இப்போ கிளம்புறோம். அபுதாபி வந்து ஃபுஜேராலேருந்து 250 கிலோமீட்டர்ஸாவது இருக்கும். ஸோ ஒரு ஹாட் சன்னில் தான் ட்ரைவ் பண்ணோம். அப்புறம் இடையில ஒரு பிரேக் எடுத்தோம். எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வெயில்லையும் ஒரு காஃபி குடிச்சிட்டு வாஷ்ரூம்லாம் போயிட்டு அட்னாக்கில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்புனோம். ஸோ அபுதாபியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு அன்பிளான் ட்ரிப்பு. ஸோ வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிட போகிறோம். ஸோ அபுதாபி ரீச் பண்ணிட்டோம். அங்கே ஆக்சுவலாக வெண்டைக்காய் புளிக்குழம்பு, சிக்கன் வந்து கூட்டு வச்சுருந்தா, ரைஸ் வடித்து வச்சுருந்தா. ஸோ கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலான்னு சொன்னேன். ஸோ அதான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக இருக்குது. என் ஹஸ்பண்டே சொல்லிட்டாங்க, உன்னை விட உன் மகன் நல்லா சமைக்கிறான்னு சொல்லி. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எதிர்பார்க்கவே இல்லை. ஜப்பார் பாயோட மட்டன் பிரியாணியும் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னோடய ஃபேவரேட் அது. நான் அபுதாபி வந்தாலே எனக்கு ஜப்பார் பாய் பிரியாணி சாப்பிட்ணுன்னு தோணிடும். இன்னும் நான் அவரை மீட் பண்ணல, நேராக எனக்கு சான்ஸ் கிடைக்கல. பட் பிரியாணி செமையாக இருந்துச்சு. அதை விட என் மக சமையல் அருமையோ அருமை. ரொம்ப ரசித்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் டீ குடிச்சிட்டு ஈவினிங் கிளம்பிட்டோம். திரும்ப ட்ராவல் அபுதாபியில் இருந்து அலைனுக்கு திரும்ப ஒரு 160 கிலோமீட்டர் போகணும். ஸோ பாட்டு கேட்டுகிட்டே போனோம். தவம் ஹாஸ்பிட்டல் பக்கம் ஒரு புது அண்டர் பாஸ் போட்டிருக்காங்க. இது 1 year ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருந்துச்சு. டிராஃபிக் இனி ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன்.